மாணவர்களுக்கும் எனது வணக்கம். இந்த தமிழம் யூடியூப் சேனலின் ஊடாக தொழில்நுட்பவியலில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞான பாடத்துக்குரிய மீட்டல் பயிற்சியை வழங்க உள்ளோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த தமிழம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதுடன் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 5வது அமைப்பு கட்டுரை வினா. ஓர் விரைவு உணவு கம்பெனியின் மூலம் கோப்பையை நெடு நேரத்திற்கு இளஞ்சூடாக வைப்பதற்கான ஓர் விசேட பூச்சி உள்ள ஒரு சுய வெப்பமாக்கும் கோப்பை உருவாக்கப்பட்டுள்ளது. இக்கோப்பை நீராவியையும் வெப்பத்தையும் உள்ளே வைத்துக் கொள்வதற்கு ஓர் விசேட மூடியையும் கொண்டுள்ளது. கோப்பையின் அடியில் ஓர் அறையில் வேறாக வைக்கப்பட்டுள்ள கால்சியம் ஆக்சைடும் நீரும் கலக்கப்படும் போது வெப்பத்தை பிறப்பிக்கப்படுகிறது. இக்கோப்பையின் பயனுறுத்தியை சோதிப்பதற்கு உமது பாடசாலைகளுக்கு சில கோப்பைகள் வழங்கப்பட்டுள்ளன. உரிய உத்தேச பரிசோதனை முறை ஒழுங்கமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது. பகுதியே 1வது வினா. சக்தி சடப்பொருள் பரிமாற்றத்தை கருதி மூடி இல்லாத ஒரு கோப்பை வெப்பமான கோப்பியை எவ்வகை தொகுதியாக வகைப்படுத்தலாம்? அதாவது இதான் அந்த கோப்பை தந்திருக்காங்க, அவங்க ஒரு டிசைன் பண்றாங்க, ரெண்டு மிக்ஸ் பண்ணக்குள்ள வெப்பம் வரும், அதை அந்த வெப்பத்தை பயன்படுத்த அப்படியே சூடாகி கொண்டே இருக்கும். அந்த அப்படிப்பட்ட ஒரு கோப்பையை உருவாக்குறதுக்கு ஒரு கோப்பையை அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோப்பையை அவர் கேட்க முதலாக கேள்வி, இந்த மூடி இல்லாத கோப்பை, எந்த கோப்பைக்குள்ள இருக்கிற அந்த கோப்பி எந்த வகைக்குள்ள அடக்கலாம்? அதாவது நாங்க இதுக்கு முதல் செய்த அதே கடந்த கால வினாவில் இருக்கிற அதே கேள்வி, அதேலையும் முதலாவது கேள்வி இதே கேள்விதான், இங்கேயும் முதலாவது கேள்வி இதே கேள்விதான். மூடி இல்லாத கோப்பை உள்ள கோப்பி வெப்பத்தை இழக்கும், அதாவது சக்தி பரிமாற்றம் இருக்கும், அதே நேரம் ஆவியாகும், அதாவது திரவம் வாயுவா மாறும், அவை சடத்துவ பரிமாற்றம் இருக்கும். அவை இரண்டும் இருக்கிற காரணத்தினால் இது எங்களுக்கு தெரியும் திறந்த தொகுதி. ஆகவே இந்த முதலாவது வினாக்குரிய விடை திறந்த தொகுதி. பகுதி 2. திரவ நீருக்கும் நீராவிக்கும் இடையே இரு மூலக்கூறு மட்ட மாற்றங்களை குறிப்பிடுக. அதாவது இதுக்கு அதுவும் அதே மாதிரியான இதுக்கு முதல் செய்த கடந்த கால வினாவை ஒத்த வினாதான், அதே வினான்னு சொல்லலாம். அங்க திண்மத்துக்கும் திரவத்துக்கும் கேட்டாங்க, இங்க திரவத்துக்கும் வாயுக்கும் கேட்டாங்க. அதே விடதான் இங்கேயும் வரும். அதாவது திரவத்தின் மூலக்கூறுகள் கிடையாது கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கும், வாயுக்கு குறைவாக இருக்கும். திரவத்தின் மூலக்கூறுகளின் வேகம், அதாவது சராசரி இயக்க சக்தி திரவத்துக்கு குறைவாக இருக்கும், வாயுக்கு அதிகமாக இருக்கும். அதேவேளை திரவத்தின் மூலக்கூறுகள் கிடைப்பட்ட தூரம் குறைவாக இருக்கும், வாயுக்கு அதிகமாக இருக்கும். ஆக இப்படியான விடைகளை நாங்கள் எழுதி கொள்ளலாம். இதே விடைதான் திண்மத்துக்கும் திரவத்துக்கும் இடையிலான வேறுபாட்டுக்குரிய விடை. ஆகவே ஒரே கேள்விதான் கேட்டிருக்காங்க இந்த கடந்த கால வினாக்களும் கூட. ஆகவே விடை இதுல 3ல ஏதாவது நீங்க எழுதி கொள்ள முடியும். பகுதி B. கோப்பியை இளஞ்சூடாக வைப்பதற்கான தேவையான வெப்பத்தை உண்டாக்குவதற்கு பின்வரும் இரசாயன தாக்கம் தரப்பட்டுள்ளது. கால்சியம் ஆக்சைட்டின் 100 கிராம் ஆனது நீருடன் தாக்கம் புரிய செய்யப்பட்டு திண்ம கால்சியம் ஹைட்ராக்சைடாக உற்பத்தி செய்யும் போது பிறப்பிக்கப்படும் வெப்பத்தின் அளவு 115.8 கிலோஜூல் ஆகும். சுய வெப்பமாக்கும் கோப்பையில் 150 கிராம் கோப்பி பானத்தை நிரப்பி மூடியுடன் ஓர் வெப்பமானி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளது. தாக்கத்தின் தொடக்கத்தில் இருந்து நேரத்துடன் வெப்பநிலை மாற்றம் கீழுள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. கோப்பி பானத்தின் தன்வெப்ப கொள்ளளவு 4.3 ஜூல் பாகசி -1 கிராம் -1 என கொள்க. மேற்குறித்த தரவுகளை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. முதலாவது, தாக்கத்தினால் உண்டாக்கப்படும் வெப்பத்தின் விளைவாக வெப்பநிலையில் உள்ள அதிகரிப்பை கணிக்க. அதாவது இதான் அந்த அட்டவணை தந்திருக்கு. அந்த அட்டவணை 3 அட்டவணை தந்திருக்கு எங்களுக்கு. அந்த 3வது அட்டவணை பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல 35 பாகசியில இருந்தது, 4 நிமிடங்களுக்கு பிறகு 75 பாகசிக்கு வந்திருக்கு முதலாவது சொல்றாங்க. அடுத்த பாத்தீங்கன்னா 5வது நிமிடத்துல இருந்து 9வது நிமிடம் வரைக்கும்
அதுல வெப்பநிலை வந்து குறைஞ்சு கொண்டு அதே போல அடுத்த அட்டவணை பார்த்தீங்கன்னு சொன்னா 10 இருந்து 14 மட்டும் அப்படியே குறைஞ்சு கொண்டு போயிருக்கு. முதல்ல 35 பாகை சியாக இருந்தது. முதலாவது அட்டவணை பார்த்தோம்னு சொன்னா 75 பாகை சிக்கு வெப்பம் ஏற்றப்பட்டிருக்கு. அடுத்த 2 அட்டவணையில நாங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா வெப்பம் இழக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மேக்சிமம் 75 பாகை சி வெப்பநிலையா இருந்தது. பிறகு 5, 6 அப்படியே போய் 12 மட்டும் 75 பாகை சியில இருந்தவர் 70.8 பாகை சிக்கு வந்திருக்கு மூணாவது அட்டவணை பொறுத்தளவில். அவன் கேள்வி வந்து வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக அதிகரிப்பு என்னென்று கேள்வி. வெப்பநிலை அதிகரிப்பு டெல்டா தீட்டா தான் கேள்வி. ஆகவே டெல்டா தீட்டா இஸ் ஈக்குவல் டு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 75 பாகை இறுதி வெப்பநிலை 75 பாகை சி. ஆகவே ஆரம்பம் வந்து 35 பாகை. ஆகவே 40 பாகை சி தான் இதுல வெப்பநிலை மாற்றம். ஆகவே விடை 40 பாகை சி. இரண்டாவது வினா தாக்கிகளினதும் விளைவுகளினதும் சக்தி தரப்பட்டுள்ள சக்தி மட்டத்தை குறித்து காட்டுக. அதாவது தாக்கி விளைவு, அதாவது தாக்கி இது வந்து புறவெப்ப தாக்கம். ஆகவே வெப்பம் வெளியிடப்படுது. ஆகவே நாங்க தாக்கியின் அழுத்த சக்தி அதிகமாகவும் விளைவின் அழுத்த சக்தி குறைவாகவும் இருக்கும். ஆக இங்க பாத்தீங்கன்னா தாக்கி வந்து எங்களுக்கு கால்சியம் ஆக்சைடு பிளஸ் H2O நாங்க தந்திருக்காங்க. இதுல நாங்க இதான் தாக்கி எழுதுறேன். அதே வேளை அதுல விளைவு கால்சியம் ஹைட்ரோக்சைடு அது வந்து அதுல சக்தி குறைய இருக்கும். அதாலதான் வெப்ப உள்ளுறை மாற்றம் மைனஸ், அதாவது வெப்ப இழக்கும் என்று சொன்னா விளைவுல இருந்து விளைவு குறைய இருக்க வேணும், தாக்கியின் அழுத்த சக்தி அதிகமாக இருக்க வேணும். அவை கழிக்கக்குள்ள மைனஸ் வரும். ஆகவே விளைவின் அழுத்த சக்தி குறைவா இருக்கும் கால்சியம் ஹைட்ரோக்சைடு. நாங்க இதுல எழுதிவிட்டா சரி தந்திருக்காங்க, அது நாங்க எழுதுவோம். ஆகவே அதுக்குரிய விடை வந்து இந்த வரைபடம். மூன்றாவது வினா கோப்பி பானத்தினால் உறிஞ்சப்படும் வெப்பத்தின் அளவை கணிக்க. அதாவது கோப்பி பானத்துல உறிஞ்சப்படுற வெப்பத்தின் அளவு எங்களுக்கு HMN MS தீட்டா, HMN MS டெல்டா தீட்டா. ஆகவே கோப்பி பானத்துல திணிவு எங்களுக்கு தெரியும் 150 கிராம். 150 கிராம் தான் தந்திருக்கு கோப்பி பானத்துல 150 கிராம். ஏன் கிராம்ல வச்சிருக்கான்னு சொன்னா தன்பப்ப கொள்ளலும் கிராமில் தந்திருக்கு. 4.3 தர வெப்பநிலை மாற்றம் 40. ஆகவே நாங்கள் சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா 25.8 கிலோ ஜூல். ஆகவே விடை 25.8 கிலோ ஜூல். நான்காவது வினா கோப்பியில் உள்ள எல்லா கால்சியம் ஹைட்ரோக்சைடும் நீருடன் தாக்கம் புரிகிறது எனவும் சுற்றாடலுக்கு வெப்ப இழப்பு இல்லை எனவும் கொண்டு சுய வெப்பமாக்கும் கோவையை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் கால்சியம் ஆக்சைடின் திணிவை கணிக்கும். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 100 கிராம் கால்சியம் ஹைட்ரோக்சைடை நாங்க நீரோட மிக்ஸ் பண்ணக்குள்ள கலக்கும் போது 115.8 கிலோ ஜூல் வெப்ப சக்தி வெளிவிடுன்னு சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு எவ்வளவு தேவை வெப்ப சக்தி? 25.8 கிலோ ஜூல் வெப்ப சக்தி தான் தேவை அந்த 75 வாசிக்கு வாரத்துக்கு. ஆகவே எவ்வளவு கிராம் என்ன கால்சியம் ஆக்சைடு அதுல வைக்கணும் கேள்வி. ஆக நான் அந்த எம் எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு 115.8 கிலோ தேவை. அதாவது 100 கிராம் எரிக்கக்குள்ள, அதாவது கலக்கக்குள்ள 100 கிராம் கலக்கக்குள்ள 115.8 கிலோ ஜூல் வெப்ப சக்தி வெளியிடும். ஆனா எவ்வளவு உங்களுக்கு தேவை? 25.8 கிலோ ஜூல். 115.8 கிலோ ஜூலுக்கு 100 கிராம் சொன்னா ஆகவே 25.8 கிலோ ஜூல் இருக்கும்போது கண்டிருக்கோம். ஆகவே நாங்க சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா 22.28 கிராம். ஆகவே விடை 22.28 கிராம். ஐந்தாவது வினா உரிய படிமுறைகளை தந்து இறுதி 10 நிமிடங்களில் கோப்பியின் வெப்பநிலை குறைவடையும் சராசரி வீதத்தை பாகை சி மினிட் -1 காண்க. அதாவது 10 நிமிடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதல் 10 5ல இருந்து இங்க பார்த்தோம்னு சொன்னா 14 பார்த்தோம்னா 10 நிமிடத்துல 75 பாகை சியா இருந்தவர் எப்படி வந்திருக்கிற நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா 75 பாகை சியா இருந்தது வந்து 70.8 பாகைக்கு வந்திருக்கு. ஆகவே இறுதி வெப்பநிலை 70.8 மூணாவது அட்டவணை பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பம் வந்து 75 10 நிமிடத்துல. ஆகவே கேள்வி வந்து வெப்பநிலை குறைவடையும் விகிதம். வெப்பநிலை குறைவடையும் விகிதம் வெப்பநிலை குறைவடையும் விகிதம் உரிய படிமுறை சொன்னா இது என்ன இறுதி வெப்பநிலை குறையறதுக்கு ஆரம்பத்துல அதிகமா இருக்கும். அதாவது என்ன அதெல்லாம் முதல்ல மைனஸ் போடணும். டெல்டா தீட்டா ஓவர் டெல்டா டி.
இதுதான் அந்த புதிய படிவம். இறுதி வகுப்புல கூட இருக்கும். ஆகவே எங்களுக்கு தாக்கி சார்பாளர் மாட்டான். ஏன்னா இறுதியில விகிதம் எவ்வளவு பிளஸ்ல இருக்கணும். இறுதி வகுப்புல ஏன்னா மிளக்குது, இறுதிக்குள்ள குறை இருக்கும், ஆரம்பத்தில் அதிகம் இருக்கும். அது இறுதி வகுப்புல இந்த ஆரம்ப வகுப்புல கழிக்கக்குள்ள எங்களுக்கு -1 வரும். அதை பிளஸ் ஆகிறதுக்கு நான் இதை போட்டிருக்கேன். அது 70.8 மைனஸ் இல தந்திருக்கு. அதே போல 75. சில யோசிக்கலாம் 5ல இருந்து பார்த்தா 9 தானே வரும் என்று பாத்தீங்கன்னா இல்ல மொத்தம் 10 வரும். 5ல இருந்து 5 சேர்க்கணும். அதாவது 5, 6, 7, 8, 9, 10 அப்படி இப்படி எண்ணி பார்த்தீங்கன்னா 10 மினிட் வரும். ஆகவே 10. ஆகவே நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா 0.42 பாகை சி மினிட் மைனஸ் 1. ஆகவே சுருக்கி சொன்னா 0.42 பாகை சி மினிட் மைனஸ் 1. ஆறாவது வினா, கல்சியம் ஆக்சைடுக்கும் நீருக்கும் இடையில் உள்ள தாக்கம் நிறைவடைவதற்கு எடுக்கும் நேரம் யார்? இது முதலாவது அர்த்தமான பாத்தீங்கன்னா சொன்னா 0.35 அப்படியே வெப்பநிலை கூடி போகுது 4 நிமிடம் வரைக்கும் 75 வாசி கூடி போகுது. அப்ப தாக்கம் நடைபெறும். தாக்கம் நடைபெற்றா தான் வெப்பம் இழப்பு வரும். ஏன்னா புறவெப்ப தாக்கம் வெப்பத்தை இழக்கும். அதுக்கு பிறகு தாக்கம் முடிஞ்சு போச்சு, நிறைவடைந்தது. அதனால என்ன செய்யுது, வெப்பநிலை குறைவடைந்து கொண்டு சென்றிருக்கு. அடுத்த 2 அட்டவணையை பார்க்கலாம். ஆகவே நாங்க வெப்பநிலை அதாவது தாக்கம் நிறைவடைவதற்கு எடுத்த நேரம் 0ல இருந்து 4 நிமிடம் தான் தாக்கம் நடந்திருக்கு. ஆகவே 4 நிமிடம். ஏழாவது வினா, உரிய படிமுறைகளுடன் கல்சியம் ஆக்சைடின் சராசரி நுகர்ச்சி வீதத்தை கிராம் மினிட்டில் காண்க. அதாவது சராசரி நுகர்ச்சி வீதம் எங்களுக்கு தெரியும். இதுல பயன்படுத்த 22.28 இதுக்கு முதல் கேள்வி தந்திருக்கோம், செஞ்சிருக்கோம். 22.28 கிராம் தான் இதுக்கு தாக்கம் அடையும். ஆனா நேரம் எவ்வளவு? 4 நிமிடம். அவை கேள்வி கால்சியம் ஆக்சைடின் நுகர்ச்சி வீதம் தான் கேள்வி. ஆகவே கால்சியம் ஆக்சைடின் நுகர்ச்சி வீதம் சமன் மறை டெல்டா எம் இங்கு டெல்டா டி. ஆகவே எவ்வளவு நுகரப்பட்ட எங்களுக்கு தெரியும், 22.28 இதுக்கு முதலே கேள்வி செஞ்சிருக்கோம். ஆகவே 22.28 கீழ் அதுக்கடுத்த நேரம் 4 சுருக்கினீங்கன்னு சொன்னா 5.57 கிராம் மினிட் மைனஸ் 1. ஆகவே விடை 5.57 கிராம் மினிட் மைனஸ் 1. ஆறாவது அமைப்பு கட்டுரை வினா, ஓர் உயிர் பிளாஸ்டிக் உற்பத்தி நிறுவனமானது ஒளி உணர்ச்சியுடைய சேர்வைகளை களஞ்சியப்படுத்தும் உயிர் பிளாஸ்டிக் புட்டிகளை உற்பத்தி செய்வதற்காக உயிர் படியிறக்கம் அடையத்தக்க புதியதொரு கருநிற திரவியத்தை விருத்தி செய்துள்ளது. இப்புதிய திரவியத்தின் வினைத்திறனை பரிசோதிப்பதற்கு உருவில் காட்டப்பட்டுள்ள அமைவு பயன்படுத்தப்பட்டுள்ளது. புட்டிகளினுள் ஹைட்ரஜன் பெராக்சைடு நீர்க்கரைசல் நிரப்பப்பட்டு அவை சூரிய ஒளிக்கு சமனான ஒளியை தரும் மின்குமிழின் கீழ் வைக்கப்பட்டுள்ளன. ஒரு மணித்தியாலத்தினுள் விடுவிக்கப்பட்டுள்ள ஆக்சிஜன் சேகரிக்கப்பட்டுள்ளது. ஹைட்ரஜன் பெராக்சைடின் பிரிகையான ஈடு செய்யாத இரசாயன சமன்பாடு கீழே தரப்பட்டுள்ளது. பகுதி ஏ, முதலாவது வினா, ஹைட்ரஜன் பெராக்சைடின் பிரிகை வீதத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் 2 குறிப்பிடுக. அதாவது இதுவரை தாக்க வீதத்தை பாதிக்கும் காரணி தான் மறைமுகமான கேள்வி. அவை தாக்க வீதத்தை பாதிக்கும் காரணிகள் எங்களுக்கு தெரியும். அமுக்கம், செறிவு, தாக்கியின் செறிவு, வெப்பநிலை, ஊக்கி, சூரிய ஒளி எல்லாம் சொல்லலாம். ஆனா இந்த கேள்விக்கு பொறுத்தளவுல நாங்க கேள்விக்கு பொருத்தமான விடையை நாங்க கொடுக்கணும். ஹைட்ரஜன் பெராக்சைடு லிக்விட், இதுல நாங்க அமுக்கத்தை பற்றி ஒன்றும் கதைக்க இயலாது. ஆனால் இதுல வெப்பநிலை வரும். வெப்பநிலை, தாக்கியின் செறிவு கேள்வியில தந்திருக்காங்க பாத்தீங்கன்னா சூரிய ஒளிக்கு சமனான ஒளியை கொடுத்தாங்கன்னு சொன்னா அப்ப நிச்சயம் இது ஒளியில தங்கி இருக்கும். ஆகவே நாங்க விடை இலகுவாக கொள்ளலாம். வெப்பநிலை, செறிவு, ஊக்கிகள், சூரிய ஒளி. ஆகவே இந்த 4ல ஏதாவது 2 சொன்னா கூட சரி. வெப்பநிலை, ஊக்கிகள், செறிவு, ஒளிச்செறிவு. இரண்டாவது வினா, ஹைட்ரஜன் பெராக்சைடின் பிரிகைக்கான ஈடு செய்த சமன்பாட்டை எழுதுக. அதாவது ஹைட்ரஜன் ஆக்சைடு ஈடு செய்யாத சமன்பாடு தந்திருக்காங்க, சமப்படுத்தி கேட்டிருக்காங்க. ஆகவே நாங்க H2O2 பிரிகை அடைந்து O2 plus H2O, இது அவங்களுக்கு தரப்பட்ட சமன்பாடு. இது கேஸ் பகுதியில் குறிக்கோள் லிக்விட். ஆகவே இது லிக்விட். அவ ஈடு செய்த சமன்பாடு இலகுவாக சொல்லலாம். ஏன்னா அவங்க இதுல 2 ஹைட்ரஜன் இங்கே 2 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்சிஜன் இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஆகவே நாங்க முதல்ல
இதை 2ஆல பெருக்கி விட்டோம்னு சொன்னா 4 ஹைட்ரஜன். ஆகவே இங்க பார்த்தோம்னு சொன்னா 4 ஹைட்ரஜன், இங்க 4 ஹைட்ரஜன் வந்துடும். இங்க 2 ஒரு மூலக்கூறு. ஆகவே இங்க ஒரு மூலக்கூறு இருக்கு, இதுல ஒரு மூலக்கூறு. ஆகவே இது செய்ய சமன்பாடு இவ்வாறுதான் அமையும். பகுதி பி, பரிசோதனைக்கு முன்பாக 50 பாக சியில் உள்ள 150 மில்லி லீட்டர் நீரினை 20 பாக சியில் உள்ள 10 மூல் டெசிமீட்டர் -3 H2O2வின் 100 மில்லிலிட்டர் கரைசலும் கலந்து சேதன கரைசல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு கரைசலினதும் வெப்ப கொள்ளளவு 4.2 ஜூல் பாகை சி -1 கிராம் -1, அடர்த்தி 1 கிராம் மில்லி லீட்டர் -1 எனவும் கருதுகிறது. முதலாவது வினா, நீரையும் நைட்ரசன் ஆக்சைடு கரைசலையும் கலந்து தயாரிக்கப்பட்ட சோதனை கரைசலின் வெப்பநிலையை கணிக்க. அதாவது இந்த சோதனை கரைசலின் இறுதி வெப்பநிலை கேட்டிருக்கு. என்னவா, இதுல ஹைட்ரஜன் ஆக்சைடு வந்து 50 பாக சியில் எடுத்திருக்கோம். நீரின் வெப்பநிலை வந்து 20 பாக சி எடுத்திருக்கோம். அது ரெண்டையும் கலக்கிறோம். அதாவது சோதனைக்கு முன்பாக 50 பாக சியில் உள்ள நீரையும் 20 பாக சி உள்ள ஹைட்ரஜன் ஆக்சைடையும் கலக்கிறோம். இப்ப நீர் 50 பாக சி, H2O2 வந்து 20 பாக சி. ஆகவே நீர் வெப்பநிலை கூட, ஹைட்ரஜன் ஆக்சைடு வெப்பநிலை குறைவு. ஆகவே நீர் வெப்பத்தை இழக்கிற வெப்பத்தை யார் பெறுவார்? ஹைட்ரஜன் ஆக்சைடு பெறும். ஆகவே நீர் இழந்த வெப்பம் H2O2 பெற்ற வெப்பம். ஆகவே நீர் இழந்த வெப்பம் நாங்கள் இது கலோரியின் தத்துவப்படி தான், கலோரியல் தத்துவத்தின்படி நீர் இழந்த வெப்பம் H2O2 பெற்ற வெப்பம். நீர் இழந்த வெப்பம் 150 மில்லி லிட்டரா, அது சென்டிமீட்டர் கியூப். ஆனா எங்களுக்கு அடர்த்தியும் வந்து மில்லி லிட்டருக்கு தந்திருக்கு. ஆகவே எப்படி நான் நேரடியாவே போடுறேன். அடர்த்தி 1, இதுதான் திணிவு கனவுகள் அடர்த்தி 4.2 தர இறுதி வெப்பநிலை தெரியாது. ஆனா ஆரம்ப வெப்பநிலையோட குறையிருக்கு நீருக்கு. ஆகவே இந்த 50 சைக்கிள் இறுதி வெப்பநிலை தீட்டாகிறது சமன். இப்ப H2O2 பெற்ற வெப்பநிலை அதுல 100 மில்லி லிட்டர் எடுக்காங்களா, அதுல 100 மூல் டெசிமீட்டர் -3 எடுத்திருக்காங்க. அதுல 100, அது அடர்த்தியில 100, அதாவது செறிவுல 10, அது கடலவு 100 மில்லி லிட்டர். அவை அடர்த்தி சேம், எல்லாத்துக்கும் சேம் சொல்றான். 4.2 தன்பகோளம் ரெண்டுக்கும் சேம் சொல்றான். ஆகவே என்ன, இறுதி வெப்பநிலை 20 விட கூட இருக்கு இல்லையா? 50 இருந்து 20 அந்த இறுதி வெப்பநிலை இருக்கும். ஆகவே தீட்டா மைனஸ் இறுதி 20 இறுதி வெப்பநிலை தீட்டா இருக்கு. இலவச சுருக்கப்படும் நினைக்கிறேன், எல்லாம் போகும். இது சைவர்லாம் இதுல போயிடும். 5 சுருக்கினா 3, இது 5 சுருக்கினா 2. ஆகவே 3 50 சய தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 தீட்டா சய 20. ஆகவே 150 சய 3 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 தீட்டா சய 40. அங்கால போனா 5 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 190. இந்த 40 இங்க 190. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 190 என்கிற 5 3 5 15. ஆகவே 15 4 8 8 40. ஆகவே 38 பாகை சி அந்த கலவையின் இறுதி வெப்பநிலை. இரண்டாவது வினா, சடப்பொருள் மற்றும் சக்தி பரிமாற்றத்தின் அடிப்படையில் சேதன கரைசல் நிரம்பிய உயிர் படி இறக்கம் அடையத்தக்க புட்டியானது சார்ந்துள்ள தொகுதி எவ்வகைக்குள் பேரிடலாம். அதாவது இந்த தொகுதி என்ன, வெப்ப பரிமாற்றம் இருக்கு, சடத்துவ பரிமாற்றம் இருக்கு. ஆகவே இதன் திறந்த தொகுதியாக இருக்கு. இது இந்த 3 வருடமும் ஒரே வகையான கேள்வியாக கேட்டு கொண்டிருக்காங்க. இது 2017ஆம் ஆண்டு வந்த கேள்வி நினைக்கிறேன். ஆகவே என்ன, இதுல வெப்பம் விளக்கப்படுது, சக்தி பரிமாற்றம் இருக்கு. அதே நேரம் நாங்க ஆக்சிஜன் வாயு வருது, ஆகவே திரவம் வாயு மாறுது. அதுல என்ன, சடத்துவ பரிமாற்றம் இருக்கு. ஆகவே திறந்த தொகுதி. பகுதி சி, 3 வேறுபட்ட திரவியங்களை பயன்படுத்தி விரித்து செய்யப்பட்ட 3 வகையான முன் மாதிரி புட்டிகள் மேலே விவரிக்கப்பட்ட முறையில் பரிசோதிக்கப்பட்டன. ஒரு மணித்தியாலத்தில் செய்யப்பட்ட பரிசோதனையில் பெறுபேறுகள் கீழ் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. முதலாவது வினா, 3 மாதிரி புட்டிகளை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒவ்வொரு பரிசோதனையின் போதும் விடுவிக்கப்பட்ட ஆக்சிஜன் அளவை கணிக்க.
அதாவது இந்த அட்டவணை தந்திரம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அட்டவணையில 3 வகையான ஏபிசி என்ற குட்டி வகை, அதாவது பரிசோதனைக்கு முன் கரைசல் வெப்பநிலை 30, 31, 36, ஆரம்பத்துல வழியில வந்து 4, 3, 5, முடிவுல 12, 9, 13. ஒவ்வொன்றும் ஆரம்ப வழியில கண்ணில் வந்திருக்காங்க, இறுதியில வழியில கண்ணில் வந்திருக்காங்க. கழிச்சு விட்ட முடியும் ஒட்சிட்ட கண்ணில் இந்த பரிசோதனை செய்த ஒட்சிட்ட கண்ணில் தான் நாங்க கணிச்சிருப்போம். அதனால கேள்வி என்ன சொன்னா ஒவ்வொரு பரிசோதனை போதும் ஒட்சிட்ட கண்ணில் கேட்டிருக்கு. ஆகவே இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிச்சு விட சரி நாங்க முதலாவது ஏக்கு போட்டு விட்டோம்னு சொன்னா ஏக்கு போட்டு விட்டேன்னு சொன்னா B1 சொன்னா நான் B1 எடுக்கிறேன், ஆவில BA எடுப்போம். இது அதுல 12 ஆரம்பத்துல, இறுதியில ஆரம்பத்துல 4, ஆகவே 8. இது அழகு வந்து லிட்டர் மில்லி லிட்டர் சொல்லிக்கலாம், மில்லி லிட்டர் வந்து. அதே மாதிரி பிக்கு போட்டு விட்டேன்னு சொன்னா பி எடுத்தோம்னு சொன்னா பில வந்து 9, இறுதி 9, ஆரம்பம் வந்து 3, ஆகவே 6 மில்லி லிட்டர். அதே போல சிக்கு போட்டு விட்டோம்னு சொன்னா BC is equal to இறுதியில 13, ஆரம்பத்துல 5, 13, 5 சமன் இத பார்த்தோம்னு சொன்னா 8 லிட்டர். ஆகவே இந்த மூன்றையும் பார்த்தோம்னு சொன்னா முதலாவது 8 மில்லி லிட்டர், இரண்டாவது 6 மில்லி லிட்டர், அடுத்தது சிக்கு 8 மில்லி லிட்டர் ஒட்சியற்ற கனளவு வரும். இரண்டாவது வினா, பரிசோதனை காலத்தில் முன்மாதிரி புட்டி ஏயிலிருந்து சூழலுக்கு வெப்பமிழக்கப்பட்ட வெப்பத்தின் அளவை கணிக்க. அதாவது முதலாவது பார்த்தோம் என்று சொன்னால் பரிசோதனை காலத்தின் போது முடிவில் சோதனை கரைசலின் வெப்பநிலை இறுதி வெப்பநிலை 30 இருந்திருக்கு. ஆனா ஆரம்பத்தில் என்ன, அதாவது 10 மில்லி 100 மில்லி லிட்டர் H2O2 150 மில்லி லிட்டர் நீரும் சேர்த்து அந்த அதாவது அந்த கரைசல் தயாரிக்கும். ஆகவே மொத்த கனளவு 250. ஆகவே அதுல இறுதி வெப்பநிலை 38 எளிய நாங்கள் கணிச்சிருக்கோம். ஆகவே நாங்க சோதனை பிறகு என்ன 30 வந்திருக்கு. ஆகவே என்ன கேள்வி வந்து ஏயிலிருந்து சூழல் கிளக்கப்பட்ட வெப்பம் கேள்வி. ஆகவே H MS டெல்டா தீட்டா, M வந்து 100 சக 150 இதுல கன அளவு தர 1 அடர்த்தியால பெருக்கிற திணிவுக்கு தர 4.2 தர 38 சய 30. ஏன்னா அட்டவணையில பார்த்தோம்னா 30 தான் இறுதி வெப்பநிலை, 38 மிக்ஸ் பண்ணக்குள்ள வர வெப்பநிலை, அதான் ஆரம்ப வெப்பநிலை. அதை சுருக்கின்னு சொன்னா 8400 ஜூல் அதில் விடைய வரும். ஆகவே 8400 ஜூல் வெப்ப சக்தியை இழந்திருக்கு. மூன்றாவது வினா, பொருத்தமான படிமுறைகளை தந்து ஒட்சிஜன் வாயு உற்பத்தியின் சராசரி வீதத்தை மில்லி லிட்டர் பெர் மினிட்டில் கணிக்க. ஆகவே RA is equal to delta V into delta T. முதலாவது A புட்டி பயன்படுத்தக்குள்ள வர ஒட்சிஜன் கன அளவு வந்து 8 மில்லி லிட்டர் கணித்திருப்போம். ஒரு மணி நேரத்தில் அந்த பரிசோதனை செஞ்சிருக்கு, கேள்வியில சொல்லியிருக்காங்க. ஆகவே 60 மினிட், ஏன்னா மினிட்லாம் கேட்டு இருக்கு. அவை சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா விட 0.13 மில்லி லிட்டர் மினிட் -1. அழகு போடாட்டியும் பரவாயில்ல, கேள்வியில அழகு தந்ததால அந்த பிரச்சனை இல்லை. அப்படி தரல கட்டாயம் அழகு போடணும். ஆகவே B வந்து டெல்டா V இங்கு டெல்டா T is equal to அது 6 மில்லி லிட்டர், 6 மில்லி லிட்டர் குட்டி Vல 60 மினிட். ஆகவே சுருக்கம் சொன்னா 0.1 மில்லி லிட்டர் மினிட் -1. அதே போல RC is equal to delta V இங்கு delta T is equal to அதுவும் 8 மில்லி லிட்டர் ஓவர் 60, இது சமன் 0.13 மில்லி லிட்டர் மினிட் -1. கேள்வி வந்து இந்த கேள்வியை பார்த்தமாக இருந்தால் சராசரி வீதம் கேட்டு, ஆகவே மொத்தத்தை கூட்டி 3ஆல் பிரிச்சிருவோம். இது மொத்தத்தை கூட்டி போட்டு 3ஆல், ஏன்னா சராசரி தான் கேட்டிருக்கு கேள்வி. அவை சராசரி நாங்க மொத்தத்தை கூட்டி 3ஆல் பிரிச்சுக்குவோம். அவை சராசரி வீதம் சராசரி வீதம் 0.13 சக 0.1 சக 0.13 ஆகவே இங்கே இதை சுருக்கி எடுத்தமாக இருந்தால் 0.12 மூல் மில்லி லிட்டர் மினிட் -1. ஆகவே இதுதான் விடை. நான்காவது வினா, முன்மாதிரி புட்டி சியில் செய்யப்பட்ட பரிசோதனையின் போது உயர்வான இறுதி வெப்பநிலை அவதானிக்கப்பட்டதற்கான காரணம் ஒன்றை தருகிறது. அதாவது முன்மாதிரி புட்டி சியில வந்து பார்த்தோம்னு சொன்னா மற்ற இந்த அட்டவணையில பார்த்தோம்னு சொன்னா முதலாவது 30, 31, சியில 31 இறுதி வெப்பநிலை 31 வாசியா இருக்கு. அப்ப கேள்வி இறுதி வெப்பநிலை அதிகரிப்பதற்கான காரணம் சொன்னா என்ன வந்திருக்கலாம்,
அதாவது வெப்பம் இழக்கல, இழக்கிற வெப்பம் இழந்திருக்கு இந்த பரிசோதனையில் உண்மையில எல்லாம். ஆனா இவர்கள் அந்த குறைவு. ஆகிய சீர ஒரு குணம் வந்துக்கலாம். வெப்ப கதிர்ப்பை உறிஞ்சக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்கலாம். அதான் அவன் லைட் போட்டிருக்கும். அதுல இருந்து வெப்ப கதிர்ப்பை உறிஞ்சக்கூடிய தன்மையுடைய குட்டியாக இருந்திருக்கும் சி. ஆக நாங்கள் சொல்லலாம் என்ன செங்கீழ் கதிர் அல்லது வெப்ப கதிரை உறிஞ்சுதல் என்றது நாங்கள் சொல்லலாம். செங்கீழ் கதிரை அல்லது வெப்ப கதிரை உறிஞ்சுதல். 5வது வினா, இப்பெறுபர்களின் அடிப்படையில் ஒளி உணர்ச்சியுள்ள சேர்வைகளை களஞ்சியப்படுத்துவதற்கு மிகவும் பொருத்தமான புட்டி எது? அதாவது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல சேமிச்சு வைக்கிறதுக்கு சரியான அந்த 3ல பெஸ்டான எந்த புட்டின்னு கேள்வி. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா தாக்க வீதம் கூட இருக்கு. ஏன்னா 8 மில்லிலிட்டர் ஆக்சிஜன் வந்திருக்கு. இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா 6 மில்லிலிட்டர் ஆக்சிஜன் வந்திருக்கு அந்த டைம்ல தாக்க வீதம் குறைய. மூன்றாவதும் 8 மில்லிலிட்டர் ஆக்சிஜன் வந்திருக்கு. ஆகவே தாக்க வீதம் எதிராக குறைந்ததா பார்த்தோம்னு சொன்னால் நாங்க புட்டி பி தான் தாக்க வீதம் மிக குறைஞ்சது சொன்னா விளைவு உற்பத்தி வீதம் ஆக்சிஜன் உற்பத்தி வீதம் குறைய பிக்கு தான். அதாவது ஆக்சிஜன் உருவாகின கனலை 6 மில்லிலிட்டர், மற்றது ஒப்பிடப்பட இது மிக குறைவு. ஆகவே மிகச்சிறந்த புட்டி இந்த 3லும் புட்டி பி.